எங்களை ஆளுகை செய்தரலாம். இயேசுவே, உம்முடைய பிரசன்னத்தை எங்களுக்கு தாரும். எங்களோடு இந்த நேரத்திலே கூட இருந்து எங்களை வழி நடத்தியரலாம். மொழியினை தாண்டி உம்மோடு உறவாட, எங்களுடைய கவலைகள் கஷ்டங்களை மறந்து நாம் உம்மோடு சங்கமிக்க எங்களை இந்த வேளையிலே ஆட்கொண்டரலாம். விழிகளை மூடி உம்மை நினைக்கையிலே விந்தைகள் நிகழ்வதுமே நிறைவா. விழிகளை மூடி உம்மை நினைக்கையிலே விந்தைகள் நிகழ்வதுமே நிறைவா. மொழியினை தாண்டி மனமுறவாட, மொழியினை தாண்டி மனமுறவாட, மகிழ்வினில் மிதப்பதுமே நிறைவா. நிறைவா, ஒரு நிமிடம் உன் அருகினில் இருக்க வருவாயோ என் நிறைவா. ஆண்டவரே, இன்றைய நாளிலே நாங்கள் உம்முடைய அளவில்லாத அன்பை சிந்திக்க இருக்கின்றோம். நீர் நம்முடைய வாழ்விலே செய்து வந்த அளவில்லாத அன்பினை நினைக்க, மன்னிப்பினை நினைக்க எங்களுடைய மனங்கள் கசிந்துருகின்றன. இயேசுவே, உம்மை நாங்கள் தினமும் தொழுத, உம்மை வணங்க, உம்மை ஆராதிக்க, எங்களுடைய கவலைகளை எடுத்து கூற எங்களோடு இருந்து எங்களை வழி நடத்தியறலாம். எங்களுடைய சுமைகள் உம்முடைய பிரசன்னத்தினாலே மாயமாக மறைந்திட வேண்டி உம்முடைய பிரசன்னத்திலே இருக்கின்றோம். எங்களை ஆளுகை செய்தரலாம். எங்களை இந்த வேளையிலே உம்முடைய வல்லமையினாலே நிரப்பியறலாம். உம்முடைய ஆசீர்வாதத்தை தாரும். நம்பினை நினைக்க அழுகை வருவதன் நியாயம் என்ன? அளவில்லாத உன் அன்பினை நினைக்க அழுகை வருவதன் நியாயம் என்ன? தொழுதுன்னை வணங்கி கவலைகள் கூற, தொழுதுன்னை வணங்கி கவலைகள் கூற, சுமைகள் வரைந்திடும் மாயம் என்ன? மாயம் என்ன? ஒரு நிமிடம் உன் அருகினில் இருக்க வருவாயோ என் நிறைவா. ஆண்டவரே, உம்முடைய அளவற்ற அன்பிலே மனிதர்கள் கேள்வி எழுப்புகின்றார்கள். உலகத்திலே பல அவல குரல்கள் கேட்டுக் கொண்டிருக்கின்றன. நினைத்து கூடி பார்க்க முடியாத விதத்திலே பிரச்சனைகள் எழுந்து கொண்டிருக்கின்றன. தீர்வு காண முடியாத அளவிற்கு சுற்றி சுற்றி துன்பங்கள், நம்பிக்கை இல்லாத கீற்றுக்கள் எங்கள் மத்தியில் சுழண்டு கொண்டிருக்கின்றது. இயேசுவே, இந்த வேளையிலே உம்முடைய பிரசன்னத்திலே நாங்கள் விடை கண்டு கொள்ள, நம்பிக்கையினை பெற்றுக்கொள்ள, தைரியத்தினை, உறுதியினை, திடமான மனநிலையை நாங்கள் பெற்றிட இந்த வேளையிலே எங்களை ஆட்கொண்டு உறுதிப்படுத்தியறலாம். சோதரர் மானிடர் அழுகுரல் கேட்க கேள்விகள் எழுவதும் ஏன் நிறைவா. சோதரர் மானிடர் அழுகுரல் கேட்க கேள்விகள் எழுவதுமே நிறைவா. வேதனை கண்டும் நீ காத்திடும் மௌனம், வேதனை கண்டும் நீ காத்திடும் மௌனம் விளங்கவில்லை, அது ஏன் நிறைவா.
நிறைவா ஒரு நிமிடம் உன் அருகினில் இருக்க வருவாயோ என் நிறைவா. அந்த சிறு பொழுதே ஒரு யுகமாய் மாறும் அறியாயோ என் தலைவா. ஒரு நிமிடம் உன் அருகினில் இருக்க வருவாயோ என் இறைவா. கிறிஸ்து இயேசுவுக்குள்ளே அன்பான சகோதர சகோதரிகளே, இன்றைய நாளிலே நாங்கள் இயேசுவினுடைய திரு இருதய பெருவிழாவை கொண்டாடுகின்றோம். இயேசுவினுடைய இதயத்திலே இருந்து பொங்கி வழிந்த அன்பினை பற்றி நாங்கள் சிந்திக்க இன்றைய நாளிலே அழைக்கப்படுகின்றோம். இயேசுவினுடைய அன்பின் வெளிப்பாடாக எங்கள் மத்தியிலே இருக்கின்ற இந்த நற்கருணை ஆண்டவருடைய பிரசன்னத்திலே நாங்கள் இருக்கின்ற வேளையிலே அவருடைய இருதயத்திலே இருந்து பெருக்கெடுத்த அன்பினை நாங்கள் போற்றி புகழவும், எங்களுடைய வாழ்விலே நற்கருணை ஆண்டவர் செய்த நன்மைத்தனங்களை எண்ணி பார்க்கவும், அவருக்கு நாங்கள் நன்றி கூறவும் இந்த வேளையிலே நாங்கள் அழைக்கப்படுகின்றோம். இயேசுவினுடைய திரு இருதயத்திற்கு விழா எடுக்கின்ற வேளையிலே ஒரு கணம் எங்களுடைய வாழ்விலே இந்த நற்கருணை ஆண்டவர் செய்த நன்மைத்தனங்களை நாங்கள் நினைத்து பார்க்க வேண்டியவர்களாக இருக்கின்றோம். அவருடைய வழி நடத்தல்கள், அவர் எங்களுக்கு தந்த ஆறுதலான தருணங்கள், ஆறுதலான வார்த்தைகள், பல மனிதர்கள் மூலமாக அவர் எங்களை அமைதிப்படுத்தி இருக்கின்றார். எங்களுடைய வேதனைகளிலே எங்களோடு அவர் கூட இருந்து எங்களை வழிநடத்தி இருக்கின்றார். எங்களுடைய பயணங்களிலே அவர் பாதுகாப்பாக இருந்திருக்கின்றார். எங்களுடைய இக்கட்டான தருணங்களிலே எங்களை அற்புதமாக அவர் விடுவித்திருக்கின்றார். என்னுடைய நோய்களின் போலையிலே அதை தாங்கிக் கொள்ளக்கூடிய சக்தியை இந்த நற்கருணை ஆண்டவர் தந்திருக்கின்றார். என்னுடைய நோய்களின் போலையிலே, என்னுடைய இயலாமைகளிலே ஆண்டவர் எனக்கு சுகப்படுத்தலை தந்திருக்கின்றார். அந்த அன்பிற்காக நாங்கள் இந்த வேளையிலே அவரை நோக்கி நாங்கள் அவருக்கு நன்றி சொல்ல இருக்கின்றோம். எப்படி என்று சொன்னால், இயேசுவே எங்களோடு இரும், எங்களோடு தங்கும் என்று சொன்ன அந்த எம்மாவு சீடர்களைப் போல இயேசுவை அன்று அவர்கள் அனுபவித்த அந்த அனுபவத்திலே எங்களோடு தங்கும் என்று சொல்லி கூறிய அந்த சீடர்களைப் போல நாங்களும் எங்களுடைய வாழ்விலே இந்த இயேசுவை அனுபவித்தவர்களாக, எங்களுடைய வாழ்வின் நிலைகளிலே இந்த இயேசு எங்களுடைய கண்களை திறந்திருக்கின்றார், எங்களுக்கு வழிகாட்டி இருக்கின்றார், எங்களை பலப்படுத்தி இருக்கின்றார் என்பதனை நாங்கள் உணர்ந்த மனிதர்களாக இந்த வேளையிலே ஆண்டவரே எங்களோடு இரும் என்று சொல்லி நாங்கள் பாடி எங்களோடு பயணிக்கின்ற அந்த ஆண்டவருக்கு நாங்கள் நன்றி கூற இருக்கின்றோம். எனவே இந்த வேளையிலே நாங்கள் தொடருகின்ற இந்த ஆர்ப்பரிப்பிலே இணைந்து கொண்டு பிற்பாடாக ஆண்டவருக்கு எங்களுடைய வாழ்விலே அவர் செய்த நன்மைத்தனங்களுக்காக அவரை எங்கள் மத்தியிலே கூவி அழைத்து நாங்கள் நன்றி சொல்லுவோம். இயேசுவே நற்கருணை நாதரே, நாங்கள் உம்மை ஆராதிக்கின்றோம். இயேசுவே நற்கருணை நாதரே, நாங்கள் உம்மை ஆராதிக்கின்றோம். இயேசுவே நற்கருணை நாதரே, நாங்கள் உம்மை போற்றுகின்றோம். இயேசுவே நற்கருணை நாதரே, நாங்கள் உம்மை போற்றுகின்றோம். இயேசுவே நற்கருணை நாதரே, நாங்கள் உமக்கு
நன்றி கூறுகின்றோ. இயேசுவே நற்கருணை நாதரே, நாங்கள் உமக்கு நன்றி கூறுகின்றோம். தொடர்ந்தும் இயேசு எங்கள் அருகிலே வரும்படியாக நாங்கள் வேண்டி அவரை எங்கள் மத்தியிலே வரவழைத்து அவருக்கு நாங்கள் இந்த பாடலிலே இணைந்து நன்றி சொல்லுவோம். என் கூடவே இரும் இயேசுவே, நீர் இல்லாமல் என்னுடைய வாழ்விலே நான் எதுவுமே செய்ய முடியாது. என்னுடைய பக்கத்திலே இரும் இயேசுவே, நீர் இல்லாமல் என்னாலே எதுவுமே செய்ய முடியாது இயேசுவே. எனவே இந்த வேளையிலே வாரும், எங்கள் மத்தியிலே வாரும். இயேசுவே வாரும். நற்கருணை ஆண்டவரே, இந்த வேளையிலே எங்கள் மத்தியிலே வாரும். இயேசுவே, நற்கருணை ஆண்டவரே, எங்களை உம்முடைய பிரசன்னத்தினாலே இந்த வேளையிலே நிரப்பி அருளும். இயேசுவே, நற்கருணை ஆண்டவரே, உம்முடைய வல்லமையை இந்த வேளையிலே தாரும் ஆண்டவரே. உம்முடைய பிரசன்னத்தை நாங்கள் உணரச் செய்தருளும் ஆண்டவரே. எங்களோடு இருந்தருளும். எங்களுக்கு பயமாக இருக்கின்றது, என்ன செய்வது என்று தெரியாமல் நாங்கள் தவித்துக் கொண்டிருக்கின்றோம் ஆண்டவரே. இயேசுவே, ஓ வாரும் இயேசுவே, நீர் இல்லாமல் நாங்கள் வாழ முடியாது ஆண்டவரே. நீர் இல்லாமல் நாங்கள் எதுவுமே செய்ய முடியாது ஆண்டவரே. என்னோடு இரும் ஆண்டவரே. ஓ வாரும் இயேசுவே, வாரும் இயேசுவே, வாழ முடியாது. வாரும் இயேசுவே, வாரும் இயேசுவே. நீர் இல்லாமல் என்னாலே பயணம் செய்ய முடியாது. நீர் இல்லாமல் என்னாலே உழைக்க முடியாது. நீர் இல்லாமல் என்னாலே படிக்க முடியாது. நீர் இல்லாமல் சுகதேகியாக என்னாலே வாழ முடியாது. நீர் இல்லாமல் நான் மகிழ்ச்சியாக வாழ முடியாது. நீர் இல்லாமல் என்னுடைய உறவுகளோடு நான் பழக முடியாது. நீர் இல்லாமல் என்னால் எதுவுமே செய்ய முடியாது. ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. என் பக்கத்திலே இரும். ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. பாடுவோம், உணர்ந்து பாடுவோம். என் கூடவே இரும். ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. என் பக்கத்திலே இரும். ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. ஆண்டவரே, இந்த வேளையிலே நான் நன்றி சொல்லுகின்றேன். என்னுடைய வாழ்வின் இருளான பக்கங்களிலே நீ வெளிச்சம் தந்தீர். செய்வது அறியாமல் நான் திகைத்த வேளையிலே நீர் எனக்கு வழிகாட்டினீர். என்னுடைய வாழ்வு எதுவுமே இல்லாமல் உயிரற்ற உடல் போல யாருமே என்னை கவனிக்காமல் இருந்த வேளையிலே என்னை கவனித்தவர் நீர். ஆற்றல்கள் திறமைகள் இல்லாமல் நான் இருக்கின்ற வேளையிலும் என்னை பலப்படுத்துகின்றவர் நீராக இருக்கின்றேன். என்னுடைய வெளிச்சம், என்னுடைய ஜீவன், என்னுடைய உயிர், என்னுடைய நம்பிக்கை, என்னுடைய வாழ்வின் எல்லாம் நீராக இருக்கின்றேன் இயேசுவே. அதை இந்த வேளையிலே நான் உணர்ந்து கொண்டு உம்மை போற்றிக் கொண்டு உம்மை கூப்பிடுகின்றேன் இயேசுவே. வாரும், என் கூட இரும். என்னோடு இருந்து என்னை வழி நடத்தியருளும், என்னை ஆசீர்வதித்தருளும் என்று சொல்லி வேண்டுவோம். இருளான வாழ்க்கையிலே வெளிச்சமானிலே, உயிரற்ற வாழ்க்கையிலே ஜீவனானிலே. இருளான வாழ்க்கையிலே வெளிச்சமானிலே, உயிரற்ற வாழ்க்கையிலே ஜீவனானிலே. என் வெளிச்சம்
வெளிச்சம் நீரே, இயேசுவே நன்றி என் இயேசுவே. ஜீவனும் நீரே, இயேசுவே நன்றி இயேசுவே. எல்லாமே நீங்கதானப்பா. என் வெளிச்சம் நீரே, என் ஜீவனும் நீரே, எனக்கு எல்லாமே நீங்கதானப்பா. என் கூடவே இரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. என் பக்கத்திலே இரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. காயப்பட்ட ஆடுகளுக்கு மருந்து போடுகின்ற நல்ல ஆயன் நீர். நான் கண்ணீர் சிந்துகின்ற நேரத்திலெல்லாம் தாய் போல இருந்து என்னை தேற்றியவர் நீர். நான் காயப்பட்ட நேரத்திலெல்லாம் என் தகப்பனாக என் கூட இருந்து எனக்கு ஆறுதல் தந்தவர் நீர். நீர் என்னுடைய அம்மாவாக இருக்கின்றேன், நீர் என்னுடைய அப்பாவாக இருக்கின்றேன் இயேசுவே. உம்முடைய துணை இல்லாமல் என்னாலே வாழ முடியவில்லை இயேசுவே. உம்முடைய துணையை நான் இந்த வேளையிலே வேண்டுகின்றேன். நீர் எனக்கு செய்த எல்லா நன்மைகளையும் நான் நினைத்து பார்த்து என்னோடு இருக்கும்படியாக உம்மை கேட்கின்றேன், உம்மை கெஞ்சி கேட்கின்றேன், உம்மை இறந்து கேட்கின்றேன், நம்பிக்கையோடு கேட்கின்றேன் இயேசுவே. என்னுடைய அம்மா என்னுடைய அப்பா நீங்க தான் இயேசுவே. வாரும் வாரும் இயேசுவே. இங்கே இருக்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதியும் இயேசுவே. உம்முடைய வல்லமையினாலே நிரப்பிவிடும் இயேசுவே. உம்முடைய ஆசீர்வாதத்தை தாரும் இயேசுவே. நம்பிக்கையினாலே எங்களை உறுதிப்படுத்தும் இயேசுவே. கண்ணீர் சிந்தும் நேரத்தில் நீர் தாயுமானியே, காயப்பட்ட நேரத்தில் நீர் தகப்பனானிரே. கண்ணீர் சிந்தும் நேரத்தில் நீர் தாயுமானிரே, காயப்பட்ட நேரத்தில் நீர் தகப்பனானிரே. என் அம்மாவும் நீரே, என் அப்பாவும் நீரே, எனக்கெல்லாமே நீங்கதானப்பா. என் அம்மாவும் நீரே, என்னுடைய அம்மாவாக நீர், அப்பாவும் நீரே, அப்பாவாக நீர் இருக்கின்ற இயேசு. எல்லாமே நீ கூட வா. நீங்கதானப்பா. உன்னோடு இருந்து என்னை வழி நடத்தியருளும். என் கூடவே இரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. என் பக்கத்திலே இரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. இயேசுவே, பக்கத்திலே எது இருக்கின்றது? எப்படி ஆபத்து வரப்போகின்றது? என்ன நடக்கும் என்று சொல்லி நாங்கள் திகைத்து போயிருக்கின்றோம். உடலிலே இருக்கின்ற நோய்களினாலே நாங்கள் மனவேதனை அடைகின்ற வேளையிலெல்லாம் நீர்தானே மருத்துவராக இருக்கின்றேன். எங்களுக்கு சுகம் தருகின்றவராக இருக்கின்றேன், எங்களுக்கு பலம் தருகின்றவராக இருக்கின்றேன். எங்களுடைய நண்பராக, நல்ல வைத்தியராக, எங்களுடைய உச்ச சகோதரனாக நீர் இருந்து எங்களுடைய ஒவ்வொரு காரியங்களிலும் பார்த்து பார்த்து எங்களுக்கு செய்து வருகின்றேன். இயேசுவே, நான் துன்பப்பட்டாலும் நான் மகிழ்ச்சியாக இருப்பதற்கு உம்முடைய பிரசன்னம் காரணமாக இருக்கின்றது. நான் நினைத்தது நடக்கவில்லை என்று சொல்லி வருந்தினாலும் நீர் தருகின்ற அமைதியிலே நான் மகிழ்ச்சியாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன் இயேசுவே. எனவே என் கூட இரும், என் கூட இரும், என்னோடு பேசும், என்னை வழி நடத்தியருளும். நேரத்தில் வைத்தியரானிலே, சோதனை நேரத்தில்
நண்பரானிரே, வியாதியின் நேரத்திலே வைத்தியரானிரே, சோதனையின் நேரத்திலே நண்பரானிரே, என் வைத்தியர் நீரே, என் நண்பரும் நீரே, எனக்கெல்லாமே நீங்கதானப்பா, என் வைத்தியர் நீரே, ஆவியனின் மகனே, நண்பனும் நீரே, நீர் இறங்கும் என்று சொல்லி எல்லாமே கூவி அழைத்தவனுக்கு நீங்கதானப்பா, உடைய கையை காட்டிய இயேசுவே, என் கூடவே இரும், கூட இரும் இயேசுவே, என்னை வழி நடத்தியவரும் இயேசுவே, நான் வாழ முடியாது, பக்கத்திலே வாரும் இயேசுவே, என்னை வழி நடத்தும் இயேசுவே, எனக்குள்ளே இருக்கின்ற தீமைகளை அகற்றும் இயேசுவே, எனக்குள்ளே இருக்கக்கூடிய அவநம்பிக்கைகளை அகற்றும் ஆண்டவரே, எனக்குள்ளே இருக்கக்கூடிய பயங்களை அகற்றும் ஆண்டவரே, தீய குணங்களை அகற்றும் ஆண்டவரே, வாரும் இயேசுவே, வாரும் இயேசுவே, அன்பும் இயேசுவே, முடியாது, என்னோடு தங்கும் இயேசுவே, எங்களை தூய்மைப்படுத்தும் இயேசுவே, நான் வாழ தூய்மைப்படுத்தும் இயேசுவே, உம்முடைய வல்லமையினாலே ஆட்கொண்டருளும், உம்முடைய வல்லமையினாலே நிரப்பியருளும், உம்முடைய வல்லமையினாலே எங்களை பரிசுத்தப்படுத்தும். ஆமென், ஆமென். எழுந்து நின்று இறைவன் தருகின்ற வார்த்தைக்கு செவிமடுப்போம். தூய மத்தேயு எழுதிய நற்செய்தியில் இருந்து வாசகம். அதிகாரம் 11, இறை வசனங்கள் 25 தொடக்கம் 30 அக்காலத்தில் இயேசு மக்கள் கூட்டத்தின் முன்பாக, தந்தையே, விண்ணுக்கும் மண்ணுக்கும் ஆண்டவரே, உம்மை போற்றுகின்றேன். ஏனெனில் ஞானிகளுக்கும் அறிஞர்களுக்கும் இவற்றை மறைத்து குழந்தைகளுக்கு வெளிப்படுத்தினீர். ஆம் தந்தையே, இதுவே உம் திருவிழம். என் தந்தை எல்லாவற்றையும் என்னிடத்தில் ஒப்படைத்திருக்கின்றார். தந்தையை தவிர வேறு அவர் மகனை அறியார். மகனும் அவர் யாருக்கு வெளிப்படுத்த வேண்டும் என்று விரும்புகின்றாரோ அவருமன்றி வேறு அவரும் தந்தையை அறியார் என்று கூறினார். மேலும் அவர், பெரும் சுமை சுமந்து சோர்ந்திருப்போர்களே, எல்லாரும் என்னிடம் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். நான் கனிவும் மனத்தாண்மையும் உடையவன். ஆகவே என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றிக்கொண்டு என்னிடம் கற்றுக்கொள்ளுங்கள். அப்பொழுது உங்கள் உள்ளத்திற்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். ஆம், என் நுகம் அழுத்தாது, என் சுமை எளிதாயுள்ளது. இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இதயத்தை சொல்லுவார்கள் the symbol of love என்று சொல்லி. இன்றைய நாளிலே நாங்கள் இயேசுவினுடைய திரு இருதய பெருவிழாவை கொண்டாடுகின்றோம். இருதயத்தை நாங்கள் இதயம் என்று சொல்லி அழைக்கின்றோம். இந்த அன்பின் அடையாளமாக இதயத்தை பயன்படுத்துவது உலகியல் பார்வையிலே, உலகியல் நடைமுறையிலே ஒரு வழமையான ஒரு விடயமாக இருக்கின்றது. ஏன் அன்பிற்கு இந்த இதயத்தை பயன்படுத்துகின்றார்கள் என்று சொன்னால், இந்த இதயத்தினுடைய முக்கியத்துவம் மிக அதிகமாக இருக்கின்றது ஒரு மனிதனுடைய வாழ்விலே. அதே போலதான் மனிதனுடைய உறவிற்கு அவசியமாக இருப்பது அன்பாக இருக்கின்றது. எனவேதான் இந்த அன்பிற்கு இதயத்தை ஒப்பிடுகின்றார்கள். இதயத்தை நாங்கள் சாதாரணமாக ஒரு மனிதனுடைய உடலிலே அது அதிகம் துடித்தாலும் பிரச்சனை, குறைவாக துடித்தாலும் பிரச்சனை, அந்த துடிப்பு நின்று விட்டாலும் பிரச்சனை. அவ்வளவத்திற்கு அது முக்கியமானதாக ஒரு மனிதனுடைய செயற்பாடுகளுக்கு இந்த இதயம்
காரணமாக இருக்கின்றது. இதயத்தினுடைய பயன்பாடு என்னென்று சொல்லி பார்க்கின்ற வேளையிலே எங்களுடைய உடலுக்கு தேவையான இரத்தத்தை அமுக்கி கொடுக்கின்றதாக அது இருக்கின்றது. எங்களுடைய உடலுக்கு தேவையான ஆக்சிஜனை, சக்திகளை அது கொடுக்கின்றதாக இருக்கின்றது. எங்களுடைய உடலிலே கொண்டு வரப்படுகின்ற வேண்டாத பொருட்களை, வேண்டாத சக்திகளை அது அகற்றி எங்களுடைய இரத்தத்தை தூய்மையாக்குகின்ற பணியினை, மிக முக்கியமான பணியினை இந்த இதயம் செய்வதனை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது. இன்று பலர் இந்த இதயத்திலே அதிக கவனம் செலுத்துவார்கள். ஏனென்று சொன்னால் அதிகளவான நோய் எங்களுக்கு வருகின்றது. அது கொலஸ்ட்ராலாக இருக்கலாம், லோ பிரஷராக இருக்கலாம், கை பிரஷராக இருக்கலாம். இவை எல்லாம் இதயத்தை சார்ந்தவையாக இருக்கின்ற வேளையிலே நாங்கள் வலு அவதானமாக இருக்கின்றோம். ஏனென்று சொன்னால் அது எங்களுடைய வாழ்வை அழித்துவிடும், எங்களுடைய வாழ்வை அது முடிவுக்கு கொண்டு வரும். அந்த அளவிற்கு ஒரு மனித உடலிலே இதயம் முக்கியமானதாக இருக்கின்றது. அதை போலதான் கிறிஸ்து இயேசுவிலே அன்பானவர்களே, எங்களுடைய உறவிற்கு, எங்களுடைய பிற சமூக வாழ்விற்கு அன்பு என்பது மிக முக்கியமானதாக இருக்கின்றது. அன்பு என்பது வெறுமனே உறவுக்கு மட்டுமல்ல, இதயத்திற்கு முக்கியமானதாக இருக்கின்றது. ஏனென்று சொன்னால் இன்றைக்கு பலர் பல வருத்தக்காரர்களாக இருக்கின்றார்கள். காரணம் என்னவென்று சொன்னால் அன்பு இல்லாத தன்மைதான். அன்பு இல்லாததால போட்டி, பொறாம, எரிச்சல், மற்றவன் அப்படி வளர்ந்துட்டான், மற்றவன் இப்படி வளர்ந்துட்டான், நான் இப்படி ஆகவில்லையே, அவனுக்கு அது நடக்கக்கூடாது, இது நடக்க வேண்டும் என்று சொல்லி நான் படுகின்ற எரிச்சலும் சண்டையும் இவையெல்லாம் எனக்குள்ளே கூடி 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 என்னுடைய இதயத்தையும் அது பாழாக்குகின்றது. அதைவிட மேலாக இந்த அன்பு குறைகின்ற வேளையிலே எங்களுடைய உறவு நிலைகள் பாதிக்கப்படுகின்றது. ஏனென்று சொன்னால் இதயம் அந்த இரத்தத்தை உடலினுடைய நடைமுறைக்கு கொடுப்பது போல ஒரு உறவுகளுக்கு அன்பு அவசியமாக இருக்கின்றது. அன்பு உறவுகளிலே பாய்ச்சப்படுகின்ற வேளையில்தான் அந்த உறவு ஒரு சீரான உறவாக அமைவதனை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது. இதயம் உடலுக்கு தேவையான ஆக்சிஜனை கொடுப்பது போல, சக்திகளை கொடுப்பது போல, மனித உறவு சீர்படுத்தப்பட வேண்டும் என்று சொன்னால், பண்படுத்தப்பட வேண்டும் என்று சொன்னால், நிலையான ஒரு உறவாக அது அமைய வேண்டும் என்று சொன்னால் அன்பு அங்கே கொடுக்கப்பட வேண்டியதாக இருக்கின்றது. எனவேதான் நாங்கள் இந்த அன்புக்கு இதயத்தை ஒரு அடையாளமாக நாங்கள் பயன்படுத்துவதனை காணக்கூடியதாக இருக்கின்றது. இன்றைய நாளிலே ஒரு இதயத்தை பற்றி தான் நாங்கள் சிந்திக்கின்றோம். அது எந்த இதயம் என்று சொன்னால் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய இதயமாக இருக்கின்றது. இயேசுவினுடைய இருதயம் என்று சொல்லி நாங்கள் சிந்திக்கின்ற வேளையிலே எங்களுடைய கண் முன்னாலே வரக்கூடியது என்னவென்று சொன்னால், இயேசு இந்த மனித உலகத்தின் மீது, மனுக்குலத்தின் மீது அவர் காட்டிய அன்பு, கடவுளினுடைய அன்பின் வெளிப்பாடாக அவர் இருக்கின்றார் என்பதுதான் எங்களுடைய கண் முன்னாலே உடனடியாக வரக்கூடிய ஒரு விடயமாக இருக்கின்றது. எனவே நாங்கள் இந்த இயேசுவினுடைய இருதயத்தை பற்றி சிந்திக்கின்ற வேளையிலே இயேசுவினுடைய அன்பை பற்றி சிந்திப்பது எங்களுடைய கடமையாக இருக்கின்றது. கடவுளினுடைய அன்பு மனிதர்கள் மீது எவ்வாறு நிறைந்திருந்தது என்பதனை நாங்கள் சிந்திக்க வேண்டியவர்களாக இருக்கின்றோம். விவிலியத்திலே பல இடங்களிலே கூறப்பட்டிருக்கின்றது, கடவுள் தம்முடைய உறவை மக்களோடு புதுப்பிப்பதற்காக, ஆழப்படுத்துவதற்காக, சீர்படுத்துவதற்காக தம்முடைய அன்பை பல விதங்களிலே வெளிப்படுத்தியதனை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது. ஓசேயா நூல் அதிகாரம் 11 நாங்கள் பார்க்கின்றோம். ஓசேயா இறைவாக்கினர் தாமார் என்கின்ற ஒரு முறை தவறி நடக்கின்ற பெண்ணை மனம் செய்கின்றார். அவள் ஓசேயாவோடு வாழுகின்றாள். பேருந்து சிறிது காலத்திலே அவள் திரும்பவும் தன்னுடைய பழைய வாழ்க்கைக்கு செல்லுகின்றாள். ஓசேயா போய் அவளை கூட்டி வருகின்றார். பிறகு அவள் திரும்பவும் செல்லுகின்றார். கடவுள் ஓசேயாவுக்கு இந்த வாழ்க்கை முறையை கொடுத்து அவருக்கு ஒரு உன்னதமான பாடத்தை கற்பிக்கின்றார்.
அவருடைய மனைவியினுடைய வாழ்வினூடாக. அது என்னவென்று சொன்னால், அவருடைய மனைவியை இஸ்ரேல் மக்களுக்கு ஒப்பிடுகின்றார். இஸ்ரேல் மக்களும் ஆண்டவரும், இஸ்ரேல் மக்கள் ஆண்டவரோடு கொண்டிருந்த உறவு நிலை ஓசியாவினுடைய மனைவியினுடைய உறவு நிலை போலதான் இருந்தது. ஏனென்று சொன்னால், கடவுளினுடைய அன்பை இஸ்ரேல் மக்கள் மறந்தார்கள். கடவுள் மோசேயின் மூலமாக அவர்களை வழிநடத்தியதை, செங்கடலின் ஊடாக அவர்களை வழிநடத்தியதை, பாலைவனத்தினூடாக அவர்களை வழிநடத்தியதை அவர்கள் மறந்து போனார்கள். அடிக்கடி அவர்கள் திரும்பி தங்களுடைய வழிகளுக்கு சென்றார்கள். பொன் கன்றுக்குட்டியை வணங்கினார்கள், பாகால் தெய்வத்திற்கு வழிபாடு செலுத்தினார்கள். ஆனாலும் கடவுளுடைய அன்பு நிற்கவில்லை. அவர் தேடிச் சென்று அவர்களை அவர் மீட்டார். தேடிச் சென்று அவர்களை வாழ்வு நிலைக்கு அழைத்து வந்தார். அதுதான் கடவுளினுடைய அன்பாக இருக்கின்றது. புதிய ஏற்பாட்டிலே இத்தகையதொரு அன்பை இயேசு நல்லாயன் என்கின்ற, தாமே நல்லாயனாக இருக்கின்றேன் என்று கூறுவதன் மூலமாக எங்களுக்கு வெளிப்படுத்துகின்றார். துளைந்து போன ஆட்டை தேடி செல்லுகின்றவராக, காயங்களுக்கு மருந்து போடுகின்றவராக, நீர்நிலைகளுக்கு அழைத்து செல்லுகின்றவராக, எதிரிகளிடமிருந்து அதை காப்பாற்றுகின்றவராக, கருசனையோடு பாதுகாக்கின்ற நல்லதொரு ஆயனாக தம்மை அவர் வெளிப்படுத்துகின்றார். அங்கே அவருடைய அளவில்லாத அன்பின் இதயம் வெளிப்படுவதனை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது. யோவான் நற்செய்தி 8வது அதிகாரம் 1 தொடக்கம் 8 வசனங்களிலே விபச்சார பெண்ணை தீர்ப்பிடுவதற்காக இயேசுவிடம் கொண்டு வருகின்ற வேளையிலே இயேசு மற்ற மனிதர்களோடு சேர்ந்து நிற்கவில்லை. அவர்களை குற்றவாளி என்று சொல்லி அவர் தீர்ப்பிட விரும்பவில்லை. என்ன செய்கின்றார் என்று சொன்னால், இயேசுவுக்கு தெரியும் அவள் பாவி, அவள் குற்றம் செய்தவள் என்று சொல்லி இயேசுவுக்கு தெரியும். ஆனாலும் இயேசு தம்முடைய அன்பை அங்கே வெளிப்படுத்துகின்றார். எப்படி என்று சொன்னால், பிழை விட்டாலும் திருந்தி வாழுகின்ற வேளையிலே, திருந்த நினைக்கின்றவர்களுக்கு அவர் மன்னிப்பு கொடுக்கின்றவராக, தம்முடைய அன்பை அவர் வெளிப்படுத்துகின்றவராக இருக்கின்றார். எங்களுடைய வாழ்விலே பல நிலைகளிலே நாங்கள் இப்படியான சந்தர்ப்பங்களை ஆண்டவரிடமிருந்து பெற்றிருக்கின்றோம். நாங்கள் துணிகர பாவங்களை பல தடவைகளிலே எங்களுடைய வாழ்விலே செய்த வேளையிலே மற்றவர்கள் எங்களை குற்றவாளிகள் என்று சொன்னார்கள், ஏளனப்படுத்தினார்கள், பழி சுமத்த வேண்டும் என்று சொல்லி தீவிரத்தோடு முனைகின்ற வேளையிலே ஆண்டவர் எங்களை மன்னித்திருக்கின்றார். ஆண்டவர் எங்களை ஏற்றுக்கொண்டிருக்கின்றார். அது அவருடைய ஆழமான அன்பினை வெளிப்படுத்துவதனை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது. கனானேய பெண்ணினுடைய வாழ்விலே இயேசு இஸ்ரேல் மக்களுக்குத்தான் தம்முடைய அன்பு வெளிப்பட வேண்டும் என்று சொல்லி வரையறைக்கு உட்படுத்தாமல், அதையும் தாண்டி தம்முடைய அன்பு எல்லையற்றது என்பதனை காட்டுவதனை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது. கிறிஸ்து இயேசுவின் அன்பானவர்களே, ஆக இயேசுவினுடைய இருதயம், கடவுளினுடைய இதயம் எப்படிப்பட்டது என்று சொன்னால், அது அன்பு தீயால் பற்றி எரிகின்ற இதயமாக இருக்கின்றது. எல்லைகளை தாண்டிய அன்பாக இருக்கின்றது. எந்தவித குற்றங்களையும் மன்னிக்கின்ற அன்பாக இருக்கின்றது. எல்லோரையும் அரவணைத்துக் கொள்ளுகின்ற அன்பாக இருக்கின்றது. அந்த இதயத்தின்பால் நாங்கள் இன்றைய நாளிலே ஈர்க்கப்படுகின்றவர்களாக இருக்கின்றோம். திரு இறுதி ஆண்டவருடைய படத்தினை நாங்கள் உற்று நோக்குகின்ற வேளையிலே ஒரு இதயம் இருக்கும். அந்த இதயத்துக்கு மேலே நெருப்பு எரிந்து கொண்டிருக்கும். அந்த நெருப்பு எதை காட்டுகின்றது என்று சொன்னால், இயேசுவினுடைய இதயம், அந்த அன்பு எப்பொழுதுமே அது அணையாமல் எரிந்து கொண்டிருப்பதனை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது. இயேசுவினுடைய அன்பு அது தீர்ந்து போற ஒன்று அல்ல. அது இதயத்தை சுத்தி முட்கள் இருக்கின்றது. அதற்கு மேலே இயேசுவில் சிலுவை அறையப்பட்ட சிலுவை இருக்கின்றது. துன்பங்கள் இருந்தாலும், நாங்கள் துவண்டு போனாலும், இயேசுவினுடைய அன்பு ஒரு பொழுதும் எங்களை விட்டு போவது இல்லை. அது தீர்ந்து போவதில்லை. அது எங்களோடு இருக்கின்ற ஒரு அன்பாக இருக்கின்றது. யோவான் நற்செய்தி 19வது அதிகாரத்திலே நாங்கள் பார்க்கின்றோம், இயேசுவினுடைய இறந்த உடலை ஒரு படைவீரர் ஈட்டியாலே குத்துகின்ற வேளையிலே அங்கே இரத்தமும் தண்ணீரும் வெளிப்படுகின்றது.
அந்த இயேசுவினுடைய இதயத்திலே இருந்து வெளிப்பட்ட அந்த இரத்தமும் தண்ணீரும் எதை குறிக்கின்றது என்று சொன்னால், இயேசுவினுடைய இதயம் அங்கே வெறுமையாக்கப்படுகின்றது. காரணம், நாங்கள் அவருடைய இதயத்துக்குள் செல்லுவதற்காக, அவருடைய இதயத்தை எங்களுடைய வாழ்விலே கொண்டு வாழுவதற்காக, உம்முடைய இதயத்தை உம்முடைய இதயமாக மாற்ற வேண்டும் என்கின்ற நல்ல எண்ணத்தோடு தான் அது அமைந்து நிற்கின்றது. எனவே கிறிஸ்து இயேசுவிலே அன்பானவர்களே, எங்களுடைய வாழ்விலே நாங்கள் இந்த இதயத்திற்கு ஒத்ததாக எங்களுடைய வாழ்விலே உறவு நிலைகளிலே அன்பை வெளிப்படுத்த வேண்டியவர்களாக இருக்கின்றோம். நாங்கள் ஒரு வரையறைக்கு உட்பட்ட மனிதர்களாக, என்னுடைய அன்பு என்னுடைய மனைவிக்கு மட்டும், என்னுடைய பிள்ளைகளுக்கு மட்டும் என்று சொல்லி இருக்காமல், என்னுடைய அன்பு, என்னுடைய உதவி, என்னுடைய மன்னிப்பு எனக்கு தெரிந்தவர்களுக்கு மட்டுமென்று இல்லாமல், என்னுடைய உதவி கேட்கின்றவர்களுக்கு மட்டும்தான், கொடுக்கின்றவர்களுக்கு மட்டும்தான் என்று இல்லாமல், என்னுடைய அன்பு ஒரு பரந்த அன்பாக இருக்க வேண்டியதாக இருக்கின்றது. நான் மகிழ்ச்சியாக இருந்தால் மட்டும்தான் நான் மற்றவரை அன்பு செய்வேன் என்று சொல்லி நினைக்காமல், நான் கஷ்டப்பட்டாலும் நான் வேதனைப்பட்டாலும் இயேசுவினுடைய இதயத்தை சுத்தி இருக்கின்ற அந்த முட்களை போல எங்களுடைய வாழ்வில் முட்கள் சுற்றி இருந்தாலும் நான் மற்றவர்களை அன்பு செய்கின்றவனாக, நான் சுகமாக இருந்தால்தான் மற்றவர்களை பார்ப்பேன் என்று சொல்லி நினைக்காமல், நாங்கள் எப்பொழுதுமே நாங்கள் அன்பை எங்களுடைய வாழ்விலே விதைக்கின்றவர்களாக இருக்க வேண்டும். நாங்கள் எங்களுடைய உறவு நிலைகளிலே அன்பை விதைக்கின்ற வேளையில தான் எங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய போட்டி, பொறாமைகள், எரிச்சல், காய்மகாரம், பழிவாங்குகின்ற எண்ணங்கள், மன்னிக்க முடியாத தருணங்கள், இவை எல்லாம் எங்களுடைய வாழ்விலே இருந்து நீங்கக்கூடியதாக இருக்கின்றது. ஒரு அழகான பாடல் ஒன்று இருக்கின்றது. அன்பென்ற நதி மீது படகாகு, அறியாத பேரின்பம் கரை சேர்க்கும். அன்பென்ற வில்லுக்கு நீ இலக்காகு, அகமெங்கும் படிந்துள்ள குறை அது தீர்க்கும். எங்களுடைய வாழ்விலே இருக்கக்கூடிய, எங்களுடைய அகத்திலே இருக்கக்கூடிய கூடாத குணங்கள், கோப உணர்வுகள், பழிவாங்குகின்ற எண்ணங்கள், இவை எல்லாம் நீங்க வேண்டும் என்று சொன்னால் இயேசுவினுள் பற்றி எறிகின்ற அதே அன்பு, அதே அன்பு வாழ்வு எங்களுடைய வாழ்விலே இருக்கக்கூடியதாக நாங்கள் மாற்ற வேண்டும். கொரிந்தியருக்கு எழுதிய திருமுகம் 1 கொரிந்தியர் 13வது அதிகாரத்திலே பவுலடிகளார் சொல்லுகின்றார், எங்களுடைய அன்பை பற்றி சொல்லுகின்ற வேளையிலே, நான் மானிடரின் மொழியில் பேசினாலும் வானதுதரின் மொழியில் பேசினாலும் அன்பு எனக்கு இல்லை என்று சொன்னால் நான் ஒன்றுமே இல்லை. ஒலிக்கும் வெண்கலமும் ஓசையிலும் தாளமுமாக இருப்பேன். இறைவாக்கு நான் உரைக்கலாம், நம்பிக்கையோடு வாழலாம், நான் விளக்கங்கள் சொல்லலாம், ஆனால் அன்பு எனக்கு இல்லை என்று சொன்னால் எந்தவித பயனும் இருக்காது. அன்பு பொறுமை உள்ளது, அன்பு பொறாமைப்படாது, அன்பு நன்மை செய்யும், தற்புகழ்ச்சி அடையாது, இருமாப்பு அடையாது, இழிவானதை செய்யாது, எரிச்சலுக்கு இடம் கொடாது, தீங்கு நினையாது, தீவினையில் மகிழ்வுறாது, அனைத்தையும் பொறுத்து கொள்ளுகின்றதாக இருக்கின்றது. எனவே எங்களுடைய வாழ்விலே நாங்கள் அன்பு என்கின்ற நதியிலே, நாங்கள் அன்பு என்கின்ற நதியிலே நாங்கள் படகிலே பயணிக்கின்ற வேளையிலே எங்களுடைய வாழ்விலே இருக்கக்கூடிய பலவிதமான பிரச்சனைகள் எங்களுடைய வாழ்வை விட்டு நீங்குகின்றதாக இருக்கின்றது. தூய அகஸ்தீனார் சொல்லுகின்றார், நாங்கள் செய்கின்ற அன்பு எல்லாமே உம்மை அன்பு செய்வதற்காக, நாங்கள் மேற்கொள்ளும் எல்லா பயணங்களும் உம்மை வந்தடைவதற்காக, உம்மில் அமைதியை காணும் வரை அமைதியற்ற எங்கள் இதயங்கள் அமைதியை காண்பதில்லை என்று சொல்லி, எனவே நாங்கள் எதை செய்தாலும் இயேசுவுக்காக செய்வோம், எதை செய்தாலும் நாங்கள் இயேசுவை அன்பு செய்கின்றோம் என்று சொல்லி நினைத்து செய்வோம். அவ்வாறு நாங்கள் செய்கின்ற வேளையிலே இயேசுவினுடைய இதயத்திற்கு ஒத்ததாக எங்களுடைய வாழ்வு மாற்றம் வரும். இயேசுவினுடைய அன்பை எங்களுடைய வாழ்விலே நாங்கள் வெளிப்படுத்துகின்ற வேளையிலே அந்த மாசற்ற மதுரமான இருதயத்திற்கு நாங்கள் மாட்சி சேர்க்கின்றவர்களாக, புகழ் சேர்க்கின்றவர்களாக எங்களுடைய வாழ்விலே நாங்கள் மாற்றம் பெற முடியும். ஆமேன். இந்த வேளையிலே நாங்கள் திரு ஆண்டவரை நோக்கி மன்றாட இருக்கின்றோம். உழந்தால் படியிட்டவர்களாக நாங்கள் திரு ஆண்டவருடைய மன்றாட்டு மாலையிலே பயபக்தியாக இணைந்து அவர் எங்களை ஆட்கொள்ள வேண்டும் என்று சொல்லி
அவருடைய தரிசனம், அவருடைய ஆசீர்வாதம் எங்களோடு இருக்கும்படியாக நாங்கள் மன்றாடி இந்த மன்றாட்டு மாலையிலே நாங்கள் ஒவ்வொருவரும் இணைந்திருப்போம். இதயத்தில் தாழ்ச்சியும் சாந்தமும் உள்ள இயேசுவே, என் இதயத்தையும் அது இதயத்திற்கு ஒத்ததாக செய்தருளும். இந்த முதலாவது காரணிக்கத்தினை நாங்கள் புற மதத்தினர் பிரிவினை சகோதரர் சகோதரிகள் அனைவராலும் இழைக்கப்படும் நிந்தை அவமானங்களுக்கு பரிகாரமாக சொல்லுவோம். இயேசுவின் மதுரமான திரு இருதயமே, எங்கள் சிநேகமாயிரம். 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 மரியாயின் மாசற்ற இதயமே. என் இரட்சணியமாயிரம். இரண்டாவது காரணிக்கம், மாசு நிறைந்த கிறிஸ்தவர்களால் ஏற்படும் நிந்தைகளுக்கு பரிகாரமாக நாங்கள் இதனை ஒப்புக் கொடுத்து மன்றாடுவோம். இதயத்தில் தாழ்ச்சியும் சாந்தமும் உள்ள இயேசுவே, எம் இதயத்தை உம்முடைய இதயத்திற்கு ஒத்ததாக செய்தருளும். இயேசுவின் மதுரமான திரு இருதயமே, எங்கள் சிநேகமாயிரம். 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 மரியாயின் மாசற்ற இருதயமே. எங்கள் இரட்சணியமாயிரம். நாம் அனைவரும் கட்டிக்கொண்ட பாவங்களுக்கு பரிகாரமாக இதயத்தில் தாழ்ச்சியும் சாந்தமும் உள்ள இயேசுவே, எங்கள் இதயத்தை உம்முடைய இருதயத்திற்கு ஒத்ததாக செய்தருளும். இயேசுவின் மதுரமான திரு இருதயமே, எங்கள் சிநேகமாயிரம். 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 மரியாயின் மாசற்ற இருதயமே. எங்கள் இரட்சணியமாயிரம். மனிதர் அனைவராலும் வருவிக்கப்படும் அவமானங்களுக்கு பரிகாரமாக இதயத்தில் தாழ்ச்சியும் சாந்தமும் உள்ள இயேசுவே, எங்கள் இதயத்தை உம்முடைய இதயத்திற்கு ஒத்ததாக செய்தருளும். இயேசுவின் மதுரமான திரு இருதயமே, எங்கள் சிநேகமாயிரம். 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 மரியாயின் மாசற்ற இதயமே. எங்கள் இரட்சணியமாயிரம். எல்லோரும் திரு இருதயத்தை அறிந்து அன்பு செய்யுமாறு அமல அன்னை புனிதர் அனைவரின் அன்பு பெருக்குடன் ஒப்புக் கொடுப்போம்.
இதயத்தில் தாழ்ச்சியும் சாந்தமும் உள்ள இயேசுவே, எங்கள் இதயத்தையும் உடைய இதயத்திற்கு ஒத்ததாக செய்தரலும். இயேசுவின் மதுரமான இருதயமே, ஸ்நேகமாயிரும். இயேசுவின் மதுரமான இருதயமே, எம் ஸ்நேகமாயிரும். இயேசுவின் மதுரமான இருதயமே, 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 ஸ்நேகமாயிரும். மரியாயின் மாசற்ற இதயமே, எங்கள் இரட்சணியமாயிரும். இயேசுவின் திரு இதயத்துக்கு எங்கள் ஒவ்வொருவருடைய குடும்பங்களையும் இந்த வேளையிலே நற்கருணை ஆண்டவருடைய பிரசன்னத்துக்கு முன்பாக கொண்டு வந்து நாங்கள் எல்லோரையும் யார் யாருக்காக நாங்கள் மன்றாடுகின்றோமோ எல்லோரும் திரு ஆண்டவருடைய அன்பிலே பற்றி எறிகின்றவர்களாக, அன்பினை வெளிப்படுத்துகின்றவர்களாக, அந்த அன்பினாலே உறவு நிலைகளை புதுப்பிக்கின்றவர்களாக வாழ திருதி ஆண்டவரை நோக்கி நாங்கள் இந்த சுபத்தை பக்தியோடு உயரெடுப்போம். இயேசுவின் திரு இருதயமே, கிறிஸ்தவ குடும்பங்களிலே தேவரின் ராசாவாக இருந்து ஆண்டருள வேண்டும் என்ற ஆசையை புனித மார்கரெட் மரியாளுக்கு வெளிப்படுத்தினீரே. இந்த குடும்பத்தின் மீதே உமக்கு மாத்திரமே உள்ள முழு அதிகாரத்தையும் அறிக்கையிட இங்கு வந்து கூடியிருக்கின்றோம். உம்முடைய சீவிய மாதிரிகையாகிய நாங்களும் சீவிக்க விரும்புகின்றோம். இந்தந்த புண்ணியத்தினால் உலகத்திற்கு சமாதானம் உண்டாக வேண்டும் என்று தேவரீரே வாக்கு பண்ணி இருக்கின்றீரே. அந்த புண்ணியம் இந்த குடும்பத்திலே செழித்து வளர வேண்டும் என்று ஆசையாயிருக்கின்றோம். தேவரீர் சபித்து தள்ளிவிட்ட உலக பற்றுதல்களை எங்கள் மத்தியிலிருந்து புறக்கணித்து அகற்றிவிட ஆசிக்கின்றோம். கபடற்ற விசுவாசத்தை தந்தருளி எங்கள் புத்தியின் மேல் தேவரீர் உமது அரசாட்சியை செலுத்தியருளும். சிநேகத்தினால் மூண்டறிந்து உம்மையே முற்றாக நேசிக்கும் அன்பை தந்து எங்கள் இருதயங்களில் உமது அரசாட்சியை செலுத்தியருளும். அடிக்கடி தேவனற்கருணை உட்கொள்ளுவதால் இந்த நேச அக்கினிச்சுவாலே வளர்க்கப்பட்டு வருவதாக. இயேசுவின் திவ்ய இருதயமே, நாங்கள் ஒருங்கு கூடும் வேளையிலே தேவரிலே எங்கள் கூட்டங்களுக்கு தலைவராக இருந்தருளும். எங்கள் ஞான அலுவல்களையும் உலக அலுவல்களையும் ஆசீர்வதித்தருளும். எங்கள் கவலைகள் எல்லாவற்றையும் நீக்கியருளும். எங்கள் சந்தோஷங்களை பரிசுத்தமானவையாக்கியருளும். எங்கள் துன்ப துரிதங்களில் எங்களுக்கு தேற்றரவாயிருந்தருளும். எப்போதாவது எங்களில் எவரேனும் தேவரீரை பிரியவீனப்படுத்தும் நிர்பாக்கியத்துக்குள்ளாக நேரிடுமானால் மகா பரிசுத்தமுள்ள இருதயமே, நீர் மனம் திரும்பும் பாவிகள் மட்டில் நல்லவரும் இரக்கமுள்ளவருமாயிருக்கின்றீர் என்பதனை அப்படிப்பட்டவர்களுக்கு நினைப்பூட்டியருளும். நாங்கள் ஒருவரை ஒருவர் விட்டு பிரியும் நேரம் வரும் பொழுது, மரணமானது எங்கள் மத்தியில் துக்கங்களை உண்டு பண்ணும் பொழுது, பிரிகின்றவர்களும் பிரியாதிருப்பவர்களும் ஆகிய நாங்கள் எல்லாரும் உம்முடைய நித்திய ஏற்பாடுகளுக்கு பணிவான மனதுடன் இருக்க கிருபை செய்தருளும்.
இந்த குடும்பத்தை சேர்ந்த நாங்கள் எல்லாரும் பரலோகத்தில் ஒருமித்து சேர்ந்து தேவனுடைய மகிமைகளையும் நீர் எங்களுக்கு செய்த உபகாரங்களையே நித்தியமாய் புகழ்ந்து பாடும் ஒரு நாள் வரும் என்ற எண்ணம் எங்கள் எல்லோருக்கும் ஆறுதல் தருவதாக. ஆமென். திரு இருதய ஆண்டவர்களே, எங்களுடைய குடும்பங்களை ஒப்புக் கொடுத்து மன்றாடிய நாங்கள் இந்த வேளையிலே நற்கருணை ஆண்டவரிடம் எங்களை ஒப்புக் கொடுப்போம். அவர் தம்முடைய பிரசன்னத்தினாலே இந்த வேளையிலே நிரப்பி இருக்கின்ற வேளையிலே எங்களை ஆசீர்வதிக்கும்படியாக எங்களுடைய கருத்துக்களை, எங்களுடைய குறைகளை, எங்களுடைய தேவைகளை வேண்டும்படியாக நாங்கள் மன்றாட இருக்கின்றோம். எனவே நாங்கள் தொடர்ந்துமாக நற்கருணை ஆண்டவர் முன்னிலையிலே நாங்கள் அவருடைய கிருபையை வேண்டி செபித்து பாடுவோம். இயேசுவே, உடைய பிரசன்னத்துக்குள்ளே எங்களை நீர் அழைத்து வந்தமைக்காக நாங்கள் நன்றி கூறுகின்றோம். இயேசுவே, உடைய பிரசன்னத்தை நான் நாடி வந்திருக்கின்றேன். என்னுடைய குடும்பத்திற்காக, என்னுடைய தனிப்பட்ட வாழ்விற்காக, என்னுடைய பிள்ளையினுடைய எதிர்காலத்திற்காக, என்னுடைய பயணத்திற்காக, என்னுடைய படிப்பிற்காக, என்னுடைய பிள்ளையினுடைய நல்வாழ்விற்காக, குழந்தை செல்வங்களுக்காக, என்னுடைய பிள்ளையினுடைய எதிர்காலம் சரியாக அமைய வேண்டும் என்பதற்காக, எனக்கு இந்த நாட்டிலே வாழுவதற்கு தகுதி கிடைக்க வேண்டும் என்பதற்காக, என்னுடைய பொருளாதார தடைகள் நீங்க வேண்டும் என்பதற்காக, என்னுடைய உடலிலே ஏற்பட்டிருக்கின்ற வருத்தங்கள் நீங்க வேண்டும் என்பதற்காக இயேசுவே நான் நாடி வந்திருக்கின்றேன். ஆசீர்வதித்தருளும். கிருபையினால் நோக்கிடுமே, இரத்தத்தால் என்னை கழுவிடுமே, பிள்ளையாய் என்னை மாற்றிடுமே, இரத்தத்தால் என்னை கழுவிடுமே. உமக்கு எதிராக குற்றங்கள் செய்து விட்டேன், விலகி ஓடிவிட்டேன். என் இயேசுவே, என் ராஜனே, நான் ஏங்குகின்றேன் உம் சமூகத்திற்கே. என் இயேசுவே, கண்ணோக்கி அருளும். என் ராஜனே, பிள்ளைகளை கண்ணோக்கி அருளும். நான் ஏங்குகின்றேன். அவர்கள் ஏங்குகின்றார்களோ, இதற்காக உடைய சமூகத்திற்கு வந்திருக்கின்றார்களோ, எல்லாவற்றையும் கண்ணோக்கி அருளும். இயேசுவே, இயேசுவே, உடைய வார்த்தை எனக்கு ஆறுதலை கொடுக்கின்றது. உடைய வார்த்தையினாலே ஒவ்வொரு நாளும் என்னை வழி நடத்தியறலும். உம்முடைய வார்த்தை என்னுடைய வாழ்வை சீர்படுத்த வேண்டும் என்று சொல்லி மன்றாடுகின்றேன். உம்முடைய வார்த்தை என்னுடைய குடும்பங்களிலே எதிரொலிக்க வேண்டும் என்று சொல்லி நான் மன்றாடுகின்றேன். மனிதர்கள் எங்களை பகைக்கின்றார்கள், வேதனைப்படுத்துகின்றார்கள். மனிதனுடைய அன்பு போலியானதாக இருக்கின்றது. பாவித்து விட்டு எங்களை எறிந்து விடுகின்றார்கள். இயேசுவே, எனக்கு உதவி செய்தருளும். பயமாக இருக்கின்றது. இயேசுவே, நீ வாரும். என்னோடு இருக்கின்ற வேளையிலே என்னை எதுவுமே தீண்டாது. இயேசுவே, நம்பிக்கையோடு வேண்டுகின்றேன். என்னுடைய குடும்பத்திற்காக, என் உறவுகளுக்காக நான் மன்றாடுகின்ற வேளையிலே எனக்கு பதில் தாரும். வசனம் தியானிக்கையில் இதயமதில் ஆறுதலே. வசனம் தியானிக்கையில், வசனம் தியானிக்கையில் ஆறுதலை. இதயமதில் ஆறுதலே.
மனிதர்கள் என்னை பகைத்தாலும் மனிதர்கள் என்னை பகைத்தாலும் அஞ்சிடேனே இருக்கையிலே. மனிதர்கள் என்னை பகைத்தாலும் துன்பத்திலே மற்றவர்களாலே கைவிடப்படுகின்ற வேளையிலே தனிமையை என்னுடைய வாழ்விலே உணர்கின்ற வேளையிலே வேதனையை உணர்கின்ற வேளையிலே இயேசுவே உம் சமூகத்திற்கே என் இயேசுவே என் ராஜனே நான் எங்குகின்றேன் உம் சமூகத்திற்கே. அன்பான நற்கருணை ஆண்டவரே, நான் உம்மிடம் அடிக்கடி தேடி வருகின்ற வேளையிலே உண்மையே என்னுடைய சொத்து, என்னுடைய பலம், என்னுடைய நம்பிக்கை என்று சொல்லி நான் நாடி வருகின்ற வேளையிலே திரும்பவும் திரும்பவுமாக நான் துன்பத்தை எதிர்கொள்ளுகின்றவனாக, தோல்வியை எதிர்கொள்ளுகின்றவனாக, மன உடைவுகளை என்னுடைய வாழ்விலே சந்திக்கின்றவனாக, ஏமாற்றங்களை சந்திக்கின்றவனாக, பிறரினாலே தூக்கி எறியப்படுகின்றவனாக, உடல் வேதனைகள் மன வேதனைகளோடு திரும்பவும் திரும்பவும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றவனாக இருக்கின்றேன். இயேசுவே, உம்முடைய பிரசன்னம் எனக்கு அடைக்கலத்தை தரட்டும். உம்முடைய பிரசன்னம் எனக்கு ஆறுதலை தரட்டும். என்னுடைய திக்கற்ற நிலைமையில் நீரே எனக்கு துணையாக இரும். நடுக்கடலிலே தத்தளிக்கின்ற கப்பலாக என்னுடைய வாழ்வு இருந்தாலும் நங்கூரமாக தாங்கியறலும். இயேசுவே, என்னை உறுதிப்படுத்தியறலும், என்னை பலப்படுத்தியறலும். உம்முடைய பிரசன்னத்திலே, உம்முடைய அருளிலே நான் திடம் கொள்ள, நம்பிக்கை கொள்ள என்னை ஆசீர்வதித்தறலும். வாழ்க்கையின் பாரங்கள் நெருக்கையிலே பிரசன்னம் என் அடைக்கலமே. வாழ்க்கையின் பாரங்கள் நெருக்கையிலே பிரசன்னம் என் அடைக்கலமே. திக்கற்ற நிலைமையில் இருந்தாலும் திடம் கொள்ளுவே இருக்கையிலே. திக்கற்ற நிலைமையில் இருந்தாலும் திடம் கொள்ளுவே இருக்கையிலே. என் இயேசுவே என் ராஜனே நான் எங்குகிறேன் உம் சமூகத்திற்கு. என் இயேசுவே என் ராஜனே நான் எங்குகிறேன் உம் சமூகத்திற்கு. தொடர்ச்சியாக பாடுவோம். என் இயேசுவே என் ராஜனே சுமை சுமந்து சோர்ந்திருக்கின்றவர்களே எல்லோரும் என்னிடம் வாருங்கள், உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று சொன்ன ஆண்டவர் எங்களை அழைக்கின்றார். எங்களுடைய வேதனைகளோடு நாங்கள் எப்படி இருக்கின்றோம் அப்படியே வரும்படியாக அழைக்கின்றார். ஆண்டவரே, உம்முடைய அன்பினாலே அன்புத்தி எங்களிலே பற்றி எறிய செய்தரலும், எங்கள் குடும்பங்களிலே பற்றி எறிய செய்தரலும், எங்களுடைய உறவுகளிலே பற்றி எறிய செய்தரலும். உம்முடைய அன்பினாலே உம்முடைய அன்பை நான் சுமைக்க, உம்முடைய அன்பை நான் வெளிப்படுத்த நற்கருணை ஆண்டவர் இந்த வேளையிலே என்னோடு தங்கும். என்னை ஆசீர்வதித்தரலும், என்னை வழிபடுத்தியறலும், உம்முடைய வல்லமையினாலே நிரப்பியறலும். இயேசுவே என் ராஜனே நான் எங்குகின்றேன் உம் சமூகத்திற்கே. இயேசுவே, வழி நடத்தியறலும். இயேசுவினுடைய இறுதி ஆசிருக்கு தயார்படுத்தும் முகமாக மாண்பியர் என்கின்ற கீதத்திலே இணைந்து கொள்ளவும்.
வருளனும் மனத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனித இதனை அறிய இயலா. குறையை நீக்க விசுவாசத்தின் உதவி பெருக. மான் துயரே வருளனும் மனமே. பிதாவர்க்கும் சுதனவர்க்கும் புகழ்ச்சியோடு வேற்றியாக்கும். மீட்பின் பெருமை மகிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக. இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவியானவர்க்கும் அளவில்லாத சமமான புகழ்ச்சி என்றுமேயும் நாவதாமே. பரலோக அப்பத்தை எங்களுக்கு தந்தருளினே. அது சகல மதுரம் இன்பம் உண்டாயிருந்தது. சுபிப்போமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அருள் அடையாளத்திலே உம்முடைய பாடுகளை நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீர். உமது திருவிடல் திரு இரத்தமாகியவற்றின் மறை பொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை இடைவிடாமல் துய்த்து உணர்ந்து மகிழ அருள்வீராக. தந்தையாகிய இறைவனோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றோமை மன்றாடுகின்றோம். ஆமென். ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை ஏத்திஸ்தயம் புரிவோம். நித்ய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை ஏத்திஸ்தயம் புரிவோம். நித்ய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை ஏத்திஸ்தயம் புரிவோம்.
பாடி உன் திருப்பீடம் வருகின்றேன், உந்தன் திருப்பாதம் தொழுகின்றேன். இறைவா உந்தன் புகழ் பாடி உன் திருப்பீடம் வருகின்றேன், உந்தன் திருப்பாதம் தொழுகின்றேன். உன் திருக்கோவிலிலே நான் ஒளியாக, பேழைகள் உள்ளத்திலே அன்பு துணையாக, உன் திருக்கோவிலிலே நான் ஒளியாக, பேழைகள் உள்ளத்திலே அன்பு துணையாக, வெளிய துயர் துடைக்க வரையர் குலம் செழி அடிமை விலங்கோடிக்க உரிமை குரல் கொடுக்க உமது பணியேற்க நான் துணிந்தேன், உமது பணியேற்க நான் துணிந்தேன். இறைவா உந்தன் புகழ் பாடி உன் திருப்பீடம் வருகின்றேன், உந்தன் திருப்பாதம் தொழுகின்றேன். கொல்லப்பட்ட ஆட்டுக்குட்டி வல்லமையும் செல்வமும் ஞானமும் ஆற்றலும் மாண்பும் பெருமையும் புகழ்ச்சியும் பெற தகுதி பெற்றது. இவருக்கே மாட்சியும் ஆற்றலும் என்றென்றும் உரியன. தந்தை மகன் தூய ஆவியானவரின் பெயராலே ஆமென். நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. கிறிஸ்துவில் அன்புக்குரியவர்களே, இன்று நாங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்துவின் தூய்மை மிகு இதய பெருவிழாவை நாங்கள் கொண்டாடுகின்றோம். அவருடைய இதயத்தின் எண்ணங்கள் தலைமுறை தலைமுறையாக இருக்கின்றது. எங்களுக்காக எப்பொழுதும் ஏங்குகின்ற இதயத்தை ஆண்டவர் கொண்டிருக்கின்றார். அந்த அன்பின் இதயத்திலே நாங்கள் எல்லோரும் எங்களுடைய குடும்பங்களும் புகலிடம் பெற்றுக் கொள்ளுகின்றன. ஆகவே எங்களுக்காக துடிக்கும் அந்த தாய் உள்ளத்தின் விழாவை நாங்கள் இன்று கொண்டாடுகின்ற பொழுது ஆண்டவராகிய கிறிஸ்து எங்களுக்கு செய்த அனைத்து நன்மைத்தனங்களுக்காக நாங்கள் அவருக்கு நன்றி கூறி, முக்கியமாக இந்த கொள்ளை நோயினுடைய தாக்கத்தில் இருந்து எங்களை விடுவிப்பதற்கு அவர் தந்த இரக்கத்திற்காக, கருணைக்காக, பாதுகாப்புக்காக நாங்கள் நன்றி கூறி இந்த விழாவை நாங்கள் முன்னெடுப்போம். மேலும் இந்த திருப்பலியிலே தங்களுடைய திருமண வாழ்வின் 16வது வருட நிறைவிலே பிரியதாஸ் மதுரா ஆண்டவருக்கு நன்றி கூறி நன்றி பலியாக ஒப்புக் கொடுக்கின்றார்கள். ஒரு குடும்பம் இறைவன் செய்த அனைத்து நன்மைத்தனங்களுக்காக நன்றி கூறுகின்றார்கள். இருக்க நல்ல வீடு தந்தமைக்காக இன்னொரு குடும்பம் ஆண்டவருக்கு நன்றி கூறுகின்றது. ஜூலியன் என்கிற சகோதரன் நேற்றைய நாளில் தன்னுடைய பிறந்த நாளை நினைவு கூர்ந்து இந்த பலியை நன்றி பலியாக ஒப்புக் கொடுக்கும்படியாக கேட்டிருக்கின்றார். இவர்களோடு சேர்ந்து நாங்களும் ஆண்டவருக்கு நன்றி கூறி இவர்களை தொடர்ந்து ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் ஜெபிப்போம். இன்னும் இன்றைய நாளில் பல அருட்தந்தையர்கள் தங்களுடைய குருத்துவ நாளை நினைவு கூர்ந்து ஆண்டவருக்கு நன்றி கூறுகின்றார்கள். இவர்களிலே அருட்தந்தை ஜூஜின் அடிகளார்
இந்த பணியகத்திலே ஆன்மீக தந்தையாக பல வருடங்கள் அரும்பணியாற்றிய தந்தை இன்றைய நாளில் தன்னுடைய 31வது குருத்துவ நிறைவை நினைவு கூர்ந்து ஆண்டவருக்கு நன்றி சொல்லுகின்றார். இவரோடு சேர்ந்து அருட்தந்தையர்கள் சந்திரன், அருட்தந்தை ரூபன் மரியாமிள்ளை, அருட்தந்தை ஜெராட் சவரிமுத்து, அருட்தந்தை ஆண்டனிதாஸ் இவர்களும் இறைவன் செய்த நன்மைத்தனங்களுக்காக நன்றி கூறுகின்றார்கள். ஆகவே இவர்களோடு சேர்ந்து நாங்களும் ஆண்டவருக்கு நன்றி கூறி இந்த பலியை நன்றி பலியாக ஒப்புக் கொடுப்போம். இறைவனடி சேர்ந்த மனுவேட் பிள்ளை மருசலின், ஆசீர்வாதம் மேரி ஜோசபின், பிரேமுஸ் ஆனந்தராசா, லொரண்டீனா, ஆரோக்கிய ரோக் ஸ்டானிஸ்லோஸ், கெப்ரியேல் பிள்ளை அந்தோனிமுத்து இவர்களுடைய ஆன்ம அழைப்பாற்றிக்காகவும் நாங்கள் மன்றாட அழைக்கப்படுகின்றோம். இறைவன் இவர்களுக்கு நித்திய அழைப்பாற்றியை கொடுக்க வேண்டும் என்று சொல்லியும் இந்த பலியினூடாக நாங்கள் மன்றாடுவோம். திருப்பலி ஒப்புக் கொடுக்க நாங்கள் தகுதி பெறுகின்ற பொருட்டு நம்முடைய குறை குற்றங்களுக்காக இறைவனுடைய தூய்மையான அன்புக்கு எதிராக நாங்கள் நடந்து கொண்ட பிரமாணிக்கமற்ற நிலைகளுக்காக மன்னிப்பு கேட்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்ளுகின்றேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகள் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான தூய மரியாதையும் வானதூத புனித அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் குற்றங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரு. ஆண்டவரே இரக்கமாயிரு. கிறிஸ்துவே இரக்கமாயிரு. கிறிஸ்துவே இரக்கமாயிரு. ஆண்டவரே இரக்கமாயிரு. ஆண்டவரே இரக்கமாயிரு. உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. உலகினிலே நல்மனத்தோருக்கு அமைதியாகுக. உம்மை புகழ்கின்றோம், உம்மை வாழ்த்துகின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி சொல்கின்றோம். ஆண்டவராகிய இறைவா, வானுலக அரசரே, எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவா, ஒரே மகனாய் உதித்த ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, ஆண்டவராகிய இறைவா, இறைவனின் செம்மறியே, தந்தையின் திருமகனே, உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றருளும். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர். தூய ஆவியாரோடு தந்தையாகிய இறைவனின் மாட்சியில் இருப்பவர் நீரே. ஆமென். மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல இறைவா, அன்பார்ந்தோம் திருமகன் நிதியத்தை எண்ணி பெருமை கொள்ளும் நாங்கள் தம் அன்பினால் அவர் எங்களுக்காக புரிந்து வருகின்ற வியத்தகு நன்மைகளை நினைவு கூறுகின்றோம். இவ்வாறு விண்ணக கொடைகளின் ஊற்றாகிய அந்த திருதியத்திலிருந்து பொங்கி வழியும் அருளை நாங்கள் பெற்றுக்கொள்ள தகுதி பெறச் செய்வீராக. உம்மோடு தூயாவியானவரின் ஒன்றிப்பில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்களுடைய ஆண்டவர் உம்முடைய திருமகனுமாகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்கள் மீது அன்பு கூர்ந்தார். இடைச்சட்ட நூலில் இருந்து வாசகம். உங்கள் கடவுளாகிய ஆண்டவரின் தூய மக்களினம் நீங்கள். மண்ணிலுள்ள எல்லா மக்களினங்களிலும் உங்களையே தம் சொந்த மக்களாக கடவுளாகிய ஆண்டவர் தேர்ந்து கொண்டார். எல்லா மக்களிலும் நீங்கள் திரளானவர்கள் என்பதற்காக ஆண்டவர் உங்கள் மீது அன்பு கொண்டு உங்களை தேர்ந்து கொள்ளவில்லை. உண்மையில்
எல்லா மக்களிலும் நீங்கள் சொற்பமானவர்களே, மாறாக உங்களிடம் அன்பு கூர்ந்ததனாலும் உங்கள் மூதாதையருக்கு ஆணையிட்டு கொடுத்த வாக்கை காப்பாற்றும் பொருட்டும் ஆண்டவர் தமது வலிமை மிகு கரத்தால் உங்களை புறப்படச் செய்து அடிமைத்தன வீட்டினின்றும் எகிப்து மன்னனாகிய பார்வோனின் கையினின்றும் உங்களை விடுவித்தார். எனவே உங்கள் கடவுளாகிய ஆண்டவரை கடவுள் எனவும் அவரை உண்மையான இறைவன் எனவும் அறிந்து கொள்ளுங்கள். அவர் மீது அன்பு கூர்வோருக்கும் அவரின் கட்டளைகளை கடைபிடிப்போருக்கும் 1000 தலைமுறை வரைக்கும் தம் இரக்கத்தின் உடன்படிக்கையை காக்கின்றவர் அவரே. ஆனால் அவரை பகைப்பவரை அழிப்பதன் மூலம் நேரடியாக பதிலளிப்பார். அவரை வெறுப்பவரை நேரடியாக தண்டிப்பதற்கு காலம் தாழ்த்த மாட்டார். எனவே நீங்கள் கடைபிடிக்கும்படி நான் உங்களுக்கு இன்று இடும் கட்டளைகளையும் நியமங்களையும் முறைமைகளையும் நிறைவேற்றுங்கள். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடலுக்கு உங்கள் பல்லவியாக, ஆண்டவருக்கு அஞ்சுவோர் மீது அவரது பேரன்போ நிலைத்திருக்கும். ஆண்டவருக்கு அஞ்சுவோர் மீது அவரது பேரன்போ நிலைத்திருக்கும். ஆண்டவருக்கு அஞ்சுவோர் மீது அவருடைய பேரன்போ நிலைத்திருக்கும். என் உயிரே ஆண்டவரை போற்றிடு, என் முழு உள்ளமே அவரது திருப்பெயரை ஏற்றிடு. என் உயிரை ஆண்டவரை போற்றிடு, அவருடைய கனிவான செயல்கள் அனைத்தையும் மறவாதே. ஆண்டவருக்கு அஞ்சுவோர் மீது அவரது பேரன்பு நிலைத்திருக்கும். அவர் உன் குற்றங்களை எல்லாம் மன்னிக்கின்றார், நோய்களை எல்லாம் குணமாக்குகின்றார். அவர் உன் உயிரை படுகொலியினின்று மீட்கின்றார். அவர் உனக்கு பேரன்பையும் இரக்கத்தையும் அணிமுடியாக சூட்டுகின்றார். ஆண்டவருக்கு அஞ்சுவோர் மீது அவரது பேரன்போ நிலைத்திருக்கும். ஆண்டவரின் செயல்கள் நீதியானவை, ஒடுக்கப்பட்டோர் அனைவருக்கும் அவர் உரிமைகளை வழங்குகின்றார். அவர் தம் வழிகளை மோசேக்கு வெளிப்படுத்தினார். அவர் தம் செயல்களை இஸ்ரேல் மக்கள் காணும்படி செய்தார். ஆண்டவருக்கு அஞ்சுவோர் மீது அவருடைய பேரன்பு நிலைத்திருக்கும். ஆண்டவர் இரக்கமும் அருளும் கொண்டவர், நீடிய பொறுமையும் பேரன்பும் உள்ளவர். அவர் தம் மக்களுக்கு ஏற்ப நம்மை வழி நடத்துவது இல்லை. அவர் நம் பாவங்களுக்கு ஏற்ப நம்மை நடத்துவது இல்லை. நம் குற்றங்களுக்கு ஏற்ப நம்மை தண்டிப்பதில்லை. ஆண்டவருக்கு அஞ்சுவோர் மீது அவருடைய பேரன்பு நிலைத்திருக்கும். கடவுள் அன்பாய் இருக்கின்றார். திருத்துதர் யோவான் எழுதிய முதல் திருமுகத்தில் இருந்து வாசகம். அதிகாரம் 4, திருவசனங்கள் 7 தொடக்கம் 16 வரை. அன்புக்குரியவர்களே, ஒருவர் மற்றவரிடம் அன்பு செலுத்துவோமாக, ஏனெனில் அன்பு கடவுளிடமிருந்து வருகின்றது. அன்பு செலுத்தும் அனைவரும் கடவுளிடமிருந்து பிறந்தவர்கள். அவர்கள் கடவுளை அறிந்துள்ளார்கள். அன்பில்லாதோர் கடவுளை அறிந்து கொள்ளவில்லை, ஏனெனில் கடவுள் அன்பாயிருக்கின்றார். நாம் வாழ்வு பெறும் பொருட்டு கடவுள் தம் ஒரே மகனை உலகிற்கு அனுப்பினார். இதனால் கடவுள் நம்மீது வைத்த அன்பு வெளிப்பட்டது. நாம் கடவுள் மீது அன்பு கொண்டுள்ளோம் என்பதில் அல்ல, மாறாக அவர் நம்மீது அன்பு கொண்டு தம் மகனை நம் பாவங்களுக்கு கழுவாயாக அனுப்பினார் என்பதில்தான் அன்பின் தன்மை விளங்குகின்றது. அன்பார்ந்தவர்களே, கடவுள் இவ்வாறு நம்மீது அன்பு கொண்டார் என்றால் நாமும் ஒருவர் மற்றவர் மீது அன்பு கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றோம். கடவுளை எவரும் என்றுமே கண்டதில்லை. நாம் ஒருவர் மற்றவரிடம் அன்பு கொண்டுள்ளோம் என்றால் கடவுள் நம்மோடு இணைந்திருப்பார். அவரது அன்பு நம்மில் நிறைவு பெறும். அவர் தமது ஆவியை நமக்கு அருளியதால் நாம் அவரோடு இணைந்திருக்கின்றோம் எனவும் அவர் நம்மிடம் இணைந்திருக்கின்றார் எனவும் அறிந்து கொள்ளுகின்றோம். தந்தை தம் மகனை உலகிற்கு மீட்பராக அனுப்பினார் என்பதை நாங்களே கண்டறிந்தோம், சான்று பகர்கின்றோம். இயேசுவே இறைமகன் என ஏற்று அறிக்கையிடுபவரோடு கடவுள் இணைந்திருக்கின்றார். அவரும் கடவுளோடு இணைந்திருக்கின்றார். கடவுள் நம்மிடம் கொண்டுள்ள அன்பை அறிந்துள்ளோம், அதை நம்புகின்றோம். கடவுள் அன்பாய் இருக்கின்றார். அன்பில் நிலைத்திருப்போர் கடவுளோடு இணைந்திருக்கின்றார். கடவுளும் அவரோடு இணைந்திருக்கின்றார். இது ஆண்டவர் வழங்கும் அருள் வாக்கு. இறைவனுக்கு நன்றி.
தாழ்மையும் உடையவன். ஆகவே என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடம் கற்றுக்கொள்ளுங்கள் என்கின்றார் ஆண்டவர். அல்லேலூயா. 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 ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. மத்தேயு எழுதிய நற்செய்தி அதிகாரம் 11 திருவசனங்கள் 25 தொடக்கம் 30 வரை. அக்காலத்தில் இயேசு மக்கள் கூட்டத்தின் முன்பாக, தந்தையே, விண்ணுக்கும் மண்ணுக்கும் ஆண்டவரே, உம்மை போற்றுகிறேன். ஏனெனில் ஞானிகளுக்கும் அறிஞர்களுக்கும் இவற்றை மறைத்து குழந்தைகளுக்கு வெளிப்படுத்தினீர். ஆம் தந்தையே, இதுவே உம்முடைய திருவிழம். என் தந்தை எல்லாவற்றையும் என்னிடத்தில் ஒப்படைத்திருக்கின்றார். தந்தையை தவிர வேறு எவரும் மகனை அறியார். மகனும் அவர் யாருக்கு வெளிப்படுத்த வேண்டும் என்று விரும்புகின்றாரோ அவரும் அன்றி வேறு எவரும் தந்தையை அறியார் என்று கூறினார். மேலும் அவர், பெரும் சுமை சுமந்து சோர்ந்திருக்கிறவர்களே, எல்லோரும் என்னிடம் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். நான் கனிவும் என தாழ்மையும் உடையவன். ஆகவே என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடம் கற்றுக்கொள்ளுங்கள். அப்பொழுது உங்கள் உள்ளத்திற்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். ஆம், என் நுகம் அழுத்தாது, என் சுமை எளிதாயுள்ளது என்றார். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். எழுந்திருந்தவர்களால் எங்களுடைய நம்பிக்கையை நாங்கள் அறிக்கையிட்டு பாடுவோம். வானமும் பூமியும் படைத்தவராய் கடவுள் ஒருவர் இருக்கின்றார். தந்தை சுதன் தூய ஆவியுமாய் கண்ணில் நிறைவுடன் வாழ்கின்றார். பரிசுத்த ஆவியின் வல்லமையால் திருமகன் மரியிடம் அணுவானார். மனிதரை புனிதராயாக்கிடவே புனிதராம் கடவுள் மனிதரானார். பிலாத்துவின் ஆட்சியில் பாடுபட்டார். கல்லறையொன்றில் அடக்கப்பட்டார். மூன்றாம் நாளில் உயிர் பெற்றார். மரணத்தின் மீது வெற்றி கொண்டார். பரலோகம் வாழும் தந்தையிடம் அரியணை கொண்டு இருக்கின்றார். உலகம் முடியும் காலத்தில் நடுவராய் திரும்பவும் வந்திடுவார். பரிசுத்த ஆவியை நம்புகின்றோம். பாரில் அவர் துணை வேண்டுகின்றோம். பாவ மன்னிப்பில் தூய்மை பெற்று பரிகார வாழ்வில் இணைகின்றோம். திருச்சபை உரைப்பதை நம்புகின்றோம். புனிதர்கள் உறவை நம்புகின்றோம். உடலின் உயிர்ப்பை மறுவாழ்வை விசுவாச பொருளாய் நம்புகின்றோம். இந்த வேளையிலே எங்களுடைய தேவைகளுக்காக நாங்கள் மன்றாடுவோம். இரக்கமுள்ள அன்பான ஆண்டவரே, இயேசுவினுடைய திரு இருதயத்திற்கு விழா எடுக்கின்ற இன்றைய நாளிலே இயேசுவினுடைய இதயத்திலே இருந்து பற்றி எரிகின்ற அன்பு எங்கள் உள்ளங்களிலே பற்றி எறிய வேண்டும் என்றும், எங்கள் குடும்பங்களிலே நாங்கள் வாழுகின்ற சமூகத்திலே எங்களுடைய உறவு தொடர்புகளிலே கிறிஸ்துவினுடைய முன்மாதிரியான அன்பு
எங்கள் மத்தியிலே தொடர்ந்து இருக்கும்படியாக எங்களை வழிநடத்தும்படியாக இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். இந்த நாளிலே ஆண்டவருக்கு நன்றி கூறுகின்ற பிள்ளைகளுக்காக நாங்கள் ஆண்டுடைய பாதத்திலே வருகின்றோம். தங்களுடைய குருத்துவ தில்லைப்படுத்தலின் 31வது ஆண்டு நிறைவிலே ஆண்டவருக்கு நன்றி கூறுகின்ற அருட்தந்தை ஜூஜின் அடிகளாரோடு அருட்பணியாளர்களாகிய ஆண்டனிதாஸ், பெனட், ஆண்டனி பாலா, தவராஜசிங்கம், டேவிட் இவர்களையும் இன்னும் குருத்துவத்தினுடைய 34வது ஆண்டு நிறைவிலே ஆண்டவருக்கு நன்றி கூறுகின்ற அருட்பணியாளர்களாகிய ஜெராட் சவரிமுத்து, ஜேசுதாசன் சந்திரன், ரூவன் மெரியாம்பிள்ளை, ஸ்டாலின் இவர்களையும் ஆண்டவர் ஆசீர்வதிக்கவும், குருத்துவ வாழ்விலே என்றும் பிரமாணிக்கமாக இருக்க நிறைவான அருளை இவர்களுக்கு ஆண்டவர் ஈந்தருள வேண்டும் என்றும், அத்தோடு தங்களுடைய திருமண ஆண்டு நிறைவிலே ஆண்டவருக்கு நன்றி கூறுகின்ற பிரியதாஸ் மதுரா, ஆண்டவருக்கு நன்றி கூறுகின்ற குடும்பங்கள், இன்னும் பிறந்த நாளை நினைவு கூர்ந்து ஆண்டவருக்கு நன்றி கூறுகின்ற ஜூலியன் இவர்களை இறைவன் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி மன்றாடுவோம். திருப்பலியிலே வேண்டுகின்ற குடும்பங்களுடைய கருத்துக்கள் நிறைவேறும்படியாக ஜெபிப்போம். நித்திய இளைப்பாற்றிக்காக மன்றாடுகின்ற ஆன்மாக்கள் ஆண்டுடைய சமூகத்தில் இளைப்பாற வேண்டும் என்று சொல்லி ஜெபிப்போம். எங்களின் தனிப்பட்ட தேவைகளுக்காக மன்றாடுவோம். எங்களை அளவு கடந்த விதமாக அன்பு செய்து வாழ தேவையான வசதி தந்து இதுவரைக்கும் எங்களை காத்து இனிமேலும் எங்களை வழிநடத்துகின்ற ஆண்டவரே, எங்களுடைய விண்ணப்பங்களை ஏற்று உங்களுடைய விருப்பத்தின் படியாக அவற்றை எங்களுக்கு தந்து வழிநடத்தியறலும் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை பார்த்து மன்றாடுகின்றோம். ஆமென். எல்லாம் தருகின்றேன், தந்தாய் என்னையும் தருகின்றேன். எல்லாம் தருகின்றேன், தந்தாய் என்னையும் தருகின்றேன். பிறருக்காக வாழ்வதில் நான் என்னையே உம்மிடம் தருகின்றேன். பிறருக்காக வாழ்வதில் நான் என்னையே உம்மிடம் தருகின்றேன். பிறரின் சுமையை விரும்பி சுமக்கு என்னையும் தகுதியாக்குவாய், என்னையும் தகுதி ஆக்குவாய். எல்லாம் தருகின்றேன், தந்தா என்னையும் தருகின்றேன். எல்லாம் தருகின்றேன், தந்தா என்னையும் தருகின்றேன். சகோதர சகோதரிகளே, என்னுடைய உங்களையுமான இந்த பலி எல்லாம் வல்ல தந்தையாகிறவனை கேட்டதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் மது கையில் இருந்து திருப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, அன்பார்ந்த உம்முடைய திருமகனுடைய இதயத்தின் சுழற்கரி அன்பை கண்ணோக்கி அருளும். அதனால் நாங்கள் ஒப்புக் கொடுப்பது உமக்கு உகந்ததாகி எங்கள் பாவங்களுக்கு கழுவாயாக அமையருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக.
இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோ. நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அதுவே தகுதியும் நீதியுமானது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். சிலுவையில் உயர்த்தப்பட்ட கிறிஸ்து வியப்புக்குரிய அன்பினால் தம்மையே எமக்காக கையளித்தார். குத்தி திறக்கப்பட்ட விழாவில் இருந்து தண்ணீரும் இரத்தமும் வழிந்தோடச் செய்தார். இதிலிருந்து திரு அவையின் அருள் அடையாளங்கள் வெளிப்பட்டன. இவ்வாறு மீட்பரின் திறந்த இதயத்திடம் அனைவரும் மீட்கப் பெறவும் மீட்பளிக்கும் ஊற்றுக்களில் இருந்து மகிழ்ச்சியோடு முகர்ந்து கொள்ளவும் செய்தருளினார். ஆகவே புனிதர் வானவர் அனைவரோடும் சேர்ந்து நாங்களும் உம்மை புகழ்ந்தேற்றி முடிவின்றி சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் அது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பேரால் வருபவர் ஆசியை பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறுங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த பொழுது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவிருந்து அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் அக்கு நன்றி கூறி தம் சிறர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினை நினைவு கூர்ந்து வாழ்வருகிற அப்பத்தையும் மீட்பளிக்கிற கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். உம் திருமணன்று ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என்று எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்கின்ற எங்களை தூயாவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையோடு மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கின்ற உம்முடைய திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஜான், எல்லா திருநிலையராகிய அனைவரோடும் உம்முடைய திரு அவை அன்பின் நிறைவை அடைய செய்தருளும். நீர் உலகில் இருந்து உம்மிடம் அழைத்துக் கொண்ட மனுவேல் பிள்ளை மருசலின், ஆசீர்வாதம் மேரி ஜோசபின், பிரிமுஸ் ஆனந்தராசா, லாரன்டீன், ஆரோக்கிய ரோக், ஸ்டானிஸ்லஸ், கேப்ரியல் பிள்ளை, அந்தோனிமுத்து என்னும் அடியார்களை நினைவு கூர்ந்தருளும். உம் திருமகனோடு அவரது இறப்பில் இணைக்கப்பட்டிருந்த இவர்கள் உயிர்ப்பிலும் அவரை போல இருக்கச் செய்தருளும். மேலும் மீட்பெழும் நோக்கோடு துயில் கொள்ளுகின்ற எங்களுடைய சகோதர சகோதரிகளையும் இறந்து போன அனைவரையும் இரக்கத்தோடு நினைவு கூர்ந்து உம்முடைய திருமுகொழியில் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவளுடைய கணவராகிய புனித சூசியப்பர், புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் நோக்கந்தவராயிருந்தோராகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நித்திய வாழ்வில் பொங்கொள்ளும் தகுதி பெற்று
உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் பெறமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்று உமக்கு உரியதே. ஆமென். வருந்தி சுமை சுமக்கிறவர்களே எல்லோரும் என்னிடம் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். நான் கனிவும் மனத்தாழ்மையும் உடையவன், என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடம் கற்றுக்கொள்ளுங்கள் என்று ஆண்டவர் இயேசு தன்னுடைய இதயத்தை எங்களுக்கு வெளிப்படுத்தினார். இறைவன் எங்களுக்கு காட்டுகின்ற அந்த இதயத்தை, அந்த அன்பை, இந்த கருணையை, காருண்யத்தை நாங்களும் மற்றவர்களுக்கு கொடுக்கிறவர்களாக வாழ விண்ண தந்தையை பார்த்து இயேசு கற்பித்ததைப் போல நாங்கள் மன்றாடுவோம். உலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உம்முடைய திருவிழம் உலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்குட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமையினத்திலிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவோடருள உம்மை மன்றாடுகிறோம். உம்முடைய இரக்கத்துதவியால் நாங்கள் பாவத்திலே இருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கின்ற பேரின்பத்துக்காகவும் எங்கள் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் மகிழ்ச்சியோடு காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம்முடைய திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்களுடைய பாவங்களை பாராமல் உம்முடைய திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள திருவளம் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக, ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் ஆண்டுடைய அமைதி நாங்கள் அறிவித்துக் கொள்வோம். உங்களுக்கு அமைதி உண்டாகுக. உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குகின்றவர். நான் கனிவும் என தாழ்மையும் உள்ளவன் என்று கூறிய ஆண்டவராகிய கிறிஸ்துவரே, செம்மறியின் திருவிருந்துக்கு அழைக்கப்பட்டோர் பெறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும்.
என்னில் எழுந்து வா. அனைத்து காக்கும் தாயின் அன்பு ஒரு நாளிய அரவணையில் நடத்தும் தந்து அன்பு அழியலாம். ஆனால் இயேசுவே உன் அன்பிற்களே உண்டோ. ஆனால் இயேசுவே உன் அன்புக்களே உண்டோ. என் இனிய அன்பே எழுந்து வா. இதய தெய்வமே என்னில் எழுந்து வா. என் இதய தெய்வமே என்னில் எழுந்து வா. கிறிஸ்துவிலே பிரியமானவர்களே, ஏற்கனவே நாங்கள் அறிவித்ததைப் போல நாளைய நாளிலும் மாலை 7 மணிக்கு அன்னை மாசற்ற இறுதிய திருப்பலி இடம்பெறும். நாளை மறுதினம் ஞாயிற்றுக்கிழமை திருப்பலி மதியம் 12 மணிக்கு ஒப்புக் கொடுக்கப்படும். நன்றி. ஆண்டவர் கூறுகின்றார், யாரேனும் தாகமாக இருந்தால் என்னிடம் வரட்டும், பருகட்டும். என்னோட நம்பிக்கை கொள்வோர் உள்ளத்திலிருந்து வாழ்வரும் தண்ணீர் ஆராய் பெருக்கெடுத்தோடும். நன்றி கூறி மன்றாடுவோம். ஆண்டவரே, இந்த அன்பின் அருளுடைய ஆழமங்களை புனித அன்பு தீயினால் பற்றி எரியச் செய்வதாக. இவ்வாறு நாங்களும் திருமகனிடம் என்று மீட்கப் பெற்று எங்கள் சகோதர சகோதரிகளில் அவரை கண்டுகொள்ள கற்றுக்கொள்வோமாக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியானவர் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கிறிஸ்துவின் அன்பில் நிலைத்திருந்து அவர் தருகின்ற அமைதியில் வாழுங்கள். இறைவனுக்கு நன்றி. Soul of my Savior, sanctify my breast. Body of Christ, be thou my saving guest. Blood of my Savior, bathe me in thy time. Wash me in water, gushing from thy side. Strength and protection may thy passion be. Oh, blessed Jesus, hear and answer me. Deep in thy wounds, Lord, hide and shelter me. So shall I never, never part from thee. Guard and defend me from the former line. In that dear moment, make me only thine. Call me and bid me come to thee on high, where I may
praise